எப்படி இவங்க இயல்பா இப்படி பேசியிருக்காங்க, அந்த சென்னை மனிதர்களுடைய சுவாபம், அந்த உடல், அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுறது, அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளவு அற்புதமா, அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தது. ஒரு ரியலா சென்னையில் இருக்கிற ஒரு 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 பாட்டியை, ஒரு அம்மாவை, எங்க அம்மா பேசுற நிறைய வார்த்தைகள் இந்த படத்துல நீங்க வந்து பேசியிருக்கீங்க. சுரேஷனோட அம்மா பேசுற வார்த்தைகளை நிறைய நீங்க வந்து பேசியிருக்கிறீங்க. அவ்வளோ இயல்பா இருந்தது. பல காட்சிகள் இருக்குது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நீதிமன்றத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து வெளியே உட்காந்துறப்போ வந்துப்பா பானிபூரி வாங்கினு சொல்லிட்டு சொன்னோடனே இவன் தினேஷ் ஓடி போய் வாங்கிட்டு வருவான். வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே உடனே அந்த சோளம் கொஞ்சம் வாங்கினா திரும்ப எழுந்து ஓடுவானுங்க. அப்புறம் திரும்ப நான் கேட்குறப்ப வந்து தினேஷை யாரும் கேட்பான்னு நினைக்கிறேன், மா என்னம்மா நீ சும்மா ஏதாவது கேட்டுனே இருப்பியா அப்படின்னு சொன்னோடனே உடனே அம்மா சொல்லுவாங்க, டேய் நீங்க குழந்தையா இருப்ப, நீங்க கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தல, என்னைக்காவது நான் வந்து ஏன்னா நீங்க சும்மா கேட்டு நான் சொன்னேன், இன்னைக்கு அம்மா நான் கேட்குறப்ப வாங்கினாங்கடா அப்படின்னு. ஸோ அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இருக்குது இல்ல, அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் அது. ஏன்னா பெத்த பிள்ளைகளை வந்து குழந்தையா பார்த்து பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் எல்லா அம்மாக்களும் குழந்தையா மாறுறாங்க. அந்த குழந்தையா மாறுற அம்மாக்களை வந்து நம்ம கவனிக்காம விடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தையாகிற அம்மாவை அவ்வளவு தத்ரூபமா அச்சு அசலா வந்து ஒரு பிரதி எடுத்து அந்த காட்சி, நான் அந்த சீன் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி சீனு, அதை பார்த்தோன்னே பயங்கர எமோஷனல் ஆயிட்டேன். இப்படி ஒரு சீனை வந்து இவரால் வந்து வைக்க முடிஞ்சது. அந்த யோசனை இருக்குல்ல, பயங்கரமான யோசனை. அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம், அந்த குழந்தையாகிற தருணத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அம்மாக்களை கரம் பிடித்து நம்ம வந்து அழைத்து செல்ல வேண்டிய ஒரு வேலையை, ஒரு விஷயத்த வந்து இந்த படம் வந்து பயங்கர சாலிடா பேசியிருக்கு. அதுல வந்து அந்த ஊர்வசியமோட ஒர்க் பயங்கரமா இருந்தது. தினேஷ், அந்த மாறனண்ணா வந்து தினேஷோட ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த மாறனண்ணா வந்து நிறைய காமெடியா நடிச்சிட்டு இருந்தவர். அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காரு. ஒரு புதிய ஒரு நடிப்பு பயணத்தை வந்து இந்த படத்துல வந்து அவர் தொடர்றாரு அப்படின்றது வந்து நான் ரொம்ப பெருமையா நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து இதுல நடிச்சிருந்த எல்லாருமே வந்து பானு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து மெலடி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. அந்த இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து ரொம்ப சிம்பிளா, சந்தோஷ் நாராயணுக்கு எப்படி வந்து ஒரு அட்டகத்தி வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு தொடக்கமா இருந்ததோ, அதே மாதிரி வந்து பிரிட்டோவுக்கு வந்து இந்த படம் வந்து நிச்சயமான ஒரு தொடக்கமா இருக்கும். அந்த எடிட்டர் எல்லாருமே, ராம் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப எமோஷனலா பேசினா, அவனை பார்த்தாலே ஒரு முரடன் மாதிரி இருக்கிறான். ஆனா வந்து அவ்வளவு ஒரு எமோஷனலை வந்து அவனுடைய உடம்புக்குள்ள வந்து வச்சிருக்கான் ஏகன். அண்ட் வந்து இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்த அதித்தி ஆனந்த பத்தி நான் பேசி ஆகணும். அண்ட் வந்து அதித்தி வந்து காலா படத்தின் மூலமாக என்னை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க வந்து என் கூட வந்து சேர்ந்து படம் பண்ண வந்தாங்க. தனுஷோட படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர். அவங்க ஹிந்தியில் பாலிவுட்டில் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 படம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அந்த 5 படத்தில் வந்து சுரேஷ் அண்ணா படமும் இருந்தது. அண்ட் அந்த படத்தை வந்து அவங்க அந்த கதை கேட்டு அந்த ஒர்க் பண்ணி இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்து இன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பார்த்தீங்களா அதித்தி ஆனந்த் அண்டு விஸ்டா அபய்க்கும் இந்த டைம்ல வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுட்டேன். பெரிய சப்போர்ட்டிவா அவங்க இருந்திருக்காங்க எங்களுடைய எல்லா. ஏன்னா விஸ்டாவுக்கெல்லாம் பார்த்தீங்களா, அங்கேருந்து யார்கிட்ட கேட்பாங்களே, ரஞ்சித் மாதிரி ஒரு ஆள் கிட்ட வந்து ஒர்க் பண்ண அப்படின்னு கேட்குறப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஆள் சொல்லிட்டா ரஞ்சித் கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்கலாம் சொல்லிட்டாங்க. இங்கே இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து நமக்கு எதிராக நிறைய கருத்துக்களோடு இருக்கிறாங்களே. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களா, ரஞ்சித் கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்க, இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் மீறி விஸ்டாவிஷன் வந்து என் கூட வந்து அதித்தி ஆனந்தோட சேர்ந்து வந்து என் கூட வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணி, இன்னும் நிறைய படம் என் கூட வந்து ஒர்க் பண்ண அவங்க தயாராக இருக்கிறாங்க. அந்த டிசைன் பிரத்வல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் ஒர்க்கை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இது வந்து மக்களுக்கு பிடித்த, ஊடகங்களுக்கு பிடித்த, எல்லாருக்குமே பிடித்த ரொம்ப அற்புதமான ஒரு எமோஷனலான படமா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். அண்ட் இது தொடர்ந்து உறுதுணையா இருக்கிற அந்த விளம்பரத்துல வந்து உறுதுணையா இருக்கிற வந்து நம்ம பீட்ரூட்டும் அண்ட் வந்து குணாவுக்கு